காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் பணி நேரத்தின் போது மருத்துவ உதவியாளர் இளையராஜா மது அருந்தும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மது போதையில் இருக்கும் அவர் எப்படி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பார் என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியவாறு உள்ளனர். மருத்துவமனை டீன் வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வணக்கம் நிஷா. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையொட்டி பேரறிஞர் அண்ணா அரசு பொது மருத்துவமனை உள்ளது. இங்கு நாள் ஒன்றுக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் உள்நோயாளிகளாகவும் புறநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் மருத்துவ உதவி ஆய்வாளராக வேலை செய்து வரும் இளையராஜா பணியின் போது அண்மையில் மருத்துவமனை வளாகத்திலேயே மது அருந்தி உள்ளார். சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் இதனை சிகிச்சை பெற வந்த நோயாளியின் உறவினர் ஒருவர் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். தற்போது இந்த தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் பணி நேரத்தில் மதுவை குவித்துவிட்டு போதையில் எவ்வாறு விபத்தில் காயமடைந்த நோயாளிகளுக்கு தையல் போட முடியும், நோயாளிகள் சக்கர நாற்காலியில் அமர வைத்து அழைத்து செல்ல முடியும் என சமூக ஆர்வலர்கள் அவரை தரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். எனவே மருத்துவமனை நிர்வாகம் பணி நேரத்தில் மது அருந்திய மருத்துவ உதவியாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். குறிப்பாக இது குறித்து மருத்துவ முதல்வரிடம் ஜெயபாரதியிடம் இது தொடர்பாக கேட்டதற்கு வீடியோ ஆதாரங்களை வைத்து அதன் பெயரில் அவர் மீதான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். சக்திவேல், விவரங்களுக்கு நன்றி.